ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான் 5 டைம் சாம்பியன் தான். எஸ், நிறைய இருக்க விஷயம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க தோனி வராரு 6:30 மணிக்கு நேற்று, அதை பற்றி பேசுங்கன்னு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்ததுக்கப்புறம் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. எம்எஸ் தோனி பேட் விஷயமா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வருவோம். அது முன்னாடி இந்த வாட்டி ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஸ் ஆல்வேஸ். அது இல்லாமல் தமிழ் ஃப்ளேவர் வந்துச்சு. அஸ்வின், விஜய் சங்கர், அப்புறம் அசிஸ்டன்ட் போலிங் கோச்சை ஸ்ரீராம் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. அவரை பற்றின ஒரு வீடியோ வர தனியாக நேற்று போட்டிருக்கேன் பாருங்கள். ரச்சின் ரவீந்திரா ஃபார்மில் வந்துட்டார். 112 அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் குவாலிஃபை ஆகிட்டாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. ரச்சின் ரவீந்திரா ஸ்கோர்டு. கேன் வில்லியம்சன் ஃப்ளாப் ஆகிட்டார். வில்லி எங்கும் ஃப்ளாப் ஆனப்போ 0-5 ரன் சேசிங் 240. கான்வே அவரும் ஃபார்மில் இருக்கார். இதெல்லாமே குட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ ஆஸ் ஜடேஜா, ஜேமி ஓவர்டன். ஜடேஜா வந்து இந்தியாவுக்குள்ள விளையாடிட்டு இருக்காரு. ஸோ இஸ் ஃபிட் அண்ட் ரோரிங் டு கோ. ஸோ ஆஸ் ஜேமி ஓவர்டன் இங்கிலாந்து டீம் ஆகட்டும், சாம் கரன் ஆகட்டும். சாம் கரன் வந்து யூஏயில் நடக்கிற இன்டர்நேஷனல் லீக் விளையாண்டாரு. பத்திரானா நேஷனல் டீம் விளையாண்டதாகட்டும், எல்லாருமே கீரப் ஆகிட்டு இருக்காங்க. எம்எஸ் தோனி எஸ் ஃபேன்ஸ்க்காக தான் விளையாடுறாரு. அவர் இனிமேல் தான் அவருக்கு பணம், புகழ், ஃபேம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அண்ட் பிக் ஹிட்டிங் எபிலிட்டி, ஹியூஜ் சிக்ஸஸ் அடிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேட்டில் என்ன சார் இருக்குது அப்படிம்பீங்க. சொல்கிறேன் பேட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. ஒரு எம்எஸ் தோனி மட்டும் இல்லை, எந்த பேட்ஸ்மேனுமே சிக்ஸ் அடிக்கிறீங்களோ, சிக்ஸ் அடிக்கும்போது டைமிங் ரொம்ப முக்கியம். என்ன தான் பெரிய பேட்டாக இருந்தாலும், ஹெவி பேட்டாக இருந்தாலும் டைமிங் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பேட்டிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கச்சிதமாக அமையணும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நடுவில் திடீர்னு லாஸ்ட்டு மூணு வரல 50 ரன் வேணும்னு வச்சுங்களேன். தோனி மட்டும் இல்லை, பெரிய பெரிய பிளேயர் ஆகட்டும், ஆண்ட்ரூ ரசல், ஏபி டிவிலியர்ஸ் எல்லாமே கூப்பிட்டு பேட்டை மாற்றுவாங்க. 4 பேட்டை தூக்கிட்டு ஓடி வருவார். வச்சு அமைக்கி பார்த்துட்டு எல்லாமே அவங்க பேட்டு தான். பேட்டை இன்னொன்று நான் தெரிஞ்சுங்க, கடையிலேருந்து வாங்கிட்டு நேராக வந்து பேட்டிங் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதாவது ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கணும். சுற்றில் உள்ள ஒரு பால் ஒன்று வச்சு டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பாங்க பேட்டையை. ஆஸ் நிறைய ஷார்ட்ஸ் விளையாண்ட மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம சச்சின் டெண்டுல்கரில் 34,347 இன்டர்நேஷ்னல் ரன் அடிச்சிருக்காரு. அவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஹெவியஸ்ட் பேட் அந்த பீரியடில் அவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பார்த்துருப்பீங்க அவரோட ஃபிசிக் எப்படி இருக்குன்னு. அதே ஒரு ரீசன் அவருக்கு டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம்லாம் வந்ததுக்கு. அண்ட் எல்லாத்தோட ஸ்கோர் தான் முக்கியம்னு அவர் யூஸ் பண்ணார். டெண்டுல்கர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பேட்டில் வரும் அந்த திக்னஸ் ஆஃப் த பேட், வைட்னஸ் ஆஃப் த பேட் மட்டும் கிடையாது. அந்த கிரிப்பு போடுறாங்களே ஹேண்டில் கீழே, அதில் சச்சின் டெண்டுல்கர்லாம் மினிமம் 6-7 கிரிப் இருக்கும் நல்லா ஹோல்டு பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, க்ளவுஸ் வச்சுட்டு நீங்கள் விளையாடும் போது உள்ளே இருக்கிற ஸ்வெட்டு வந்து பேட்டு ஹேண்டிலில் வரும்போது வலிக்கணும். நிறைய மேட்சஸ் பார்த்துருப்பீங்க, பேட்டு ஷார்ட்ஸ் விளையாடும் போது கையை விட்டு வலிக்கு போய் பக்கத்தில் இருக்கிற ஃபீல்டர் மேலாம் உள்ள சுச்சுவேஷன்லாம் நடந்திருக்கு. அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த கிரிப்பு. அண்ட் என்ன வெயிட் பேட்டு, உடம்பு என்ன தாங்குது, எதில் நீ கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறேன்னு அந்த பேட் ரொம்ப முக்கியம். அதுவும் ஸ்பெஷலி T20யில் யூஜ் சிக்ஸஸ்லாம் தேவைப்படுது. யூஜ் சிக்ஸோ இல்லையோ 6 தேவைப்படுது. எல்லாத்தோட ஃப்ளட் லைட் விளையாடும் போது இன்னும் அது ஸ்வெட் ஆகும் கையில். நார்மல் வெயிலோட ஃப்ளட் லைட் ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் லைட்டில் தான் நம்ம விளையாடுறோம். அப்போ அந்த இடத்துல இன்னும் வெட் ஆகும் க்ளவுஸு. அதனால் பேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எம்எஸ் தோனி ஹெவியஸ்ட் பேட்டு தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அவரோட பேட் வெயிட் வந்து நார்மலி 1250 to 1300 கிராம் இருக்கும். அவர் அண்டர் 19 பீரியட்லேயே அவர் வந்து 1200 கிராம் 1.2 கிலோகிராம் உள்ள பேட்டு தான் யூஸ் பண்ணாராம். சுரேஷ் ரெய்னாவே இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இப்போ காமெண்டியில் சொல்லியிருக்காரு அவர் பேட்டை பற்றினெல்லாம். இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கு நியூஸ் பேப்பர்லாம். 4 பேட்டு அவருக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க புதுசாக. கிரிக்கெட் எக்யூப்மெண்ட் கம்பெனி மீரட், அவங்க தான் ஸ்பெஷாலிட்டி அந்த பேட்டு பண்ணுறதுல. ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டிஎஃப்னு ஒரு பேட் இருக்குது, டங்கன் ஃபென்லின்னு பேர். அது இங்கிலாண்டில் அதான் யூஸ் பண்ணுவாங்க. பாகிஸ்தானில் ஹசான்ற பேட்டு, இந்தியாவில் மோஸ்ட்லி எஸ்ஜி பேட்டு. ஸோ விதவிதமான பேட்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்பான்சரை பொறுத்தது இப்போ சில பேர் ஸ்பான்சர் ஸ்டிக்கரை ஓடிடுவாங்க. தோனி இப்போ 43 வயசு ஆகுதா. ஸோ ஈவன் 1 கிராம் பேட்டு கம்மியாக இருந்தால் கூட உங்கள் ஷோல்டருக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்ட்ரெயின் மச். அதனால தான் இது வரைக்கும் ஒரு 1250 1300 கிராம் பேட்டு தான் யூஸ் பண்ணார். அண்டர் 19 விளையாடும்போது மட்டும்தான் அவர் 1.2 1200 கிராம் பேட் யூஸ் பண்ணார். அது 50 கிராம் கம்மி. இப்போ வந்திருக்க 4 பேட்டு வந்து ஆஸ் பர் த ரிப்போர்ட் 1230 கிராம் தானா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிராம் வெயிட் கம்மி ஆயிடுச்சு. அண்ட் 70 கிராம் கூட சொல்லலான்னு வச்சுங்களேன் பேட்டுக்கு. ஸோ பெஸ்ட் ஃபினிஷர், இன்ட்ரெஸ்டிங் டு சி த பெஸ்ட் ஃபினிஷர் த வேர்ல்ட் ஹஸ் எவர் சீன் சொல்லலாமா அவரோட பிளேயிங் காலத்தில், ஈவன் வென் யூ வாஸ் பிளேயிங் ஃபார் இந்தியா. ஸோ அந்த பேட்டு வந்து எந்த அளவுக்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போது என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ வந்து நெட்ஸில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஜார்க்கண்ட் அவங்களோட கிரவுண்டில். நிறைய பேர் சொன்னீங்க நேற்று தோனி வராரு சார் வீடியோ போடுங்கன்னு. இன்னும் அதை பற்றி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனில் வந்தோன்னு நான் சொல்கிறேன். பேட் வந்து சில பேர் புதுமையெல்லாம் பண்ணுவாங்க. மேத்யூ ஹேட்டனில் சிஎஸ்கே மங்கூஸ் பேட்டுன்னு ஒரு பேட்டு தூக்கின்னு வந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஹேண்டில் பெருசாக இருக்கும், பேட்டு சர்ஃபேஸ் இதுலுன்னு இருக்கும். 2-3 மேட்ச்லேயே அவர் போல்ட் ஆகிட்டார், அப்புறம் எடுத்துட்டார் அந்த பேட்டை. ஸோ அந்த மாதிரி கூட இன்னும் சில பேர் கிமிக்லாம் பண்ணுவாங்க. ஆண்ட்ரூ ரசல் பேட்லாம் பாருங்களேன், அவர் ஃபிட்னஸ் எப்படி இருப்பார் பாருங்கள். அவர் பேட்லாம் பயங்கர ஹெவியாக இருக்கும். பெரிய சிக்ஸ் அடிக்கிறதுக்கு அது ஒரு காரணம்.
அண்டு கட் பண்ணும்போது ஹுக் பண்ணும்போது ஹுக் புல் ஷாட் பண்ணும்போது மிஸ் டைமிங் ஆனாலும் சிக்ஸ் போகிறதுக்கு காரணம் பேட்டு. நீங்கள் கரெக்டாக டைமிங் ரோஹித் சர்மா புல் பண்ணும்போது மிடில் ஆஃப் த பேட்டு பண்ணோம் ஸ்கொயர் லேக்கில் போய் விழுணும் 100 மீட்டரு. கரெக்டாக டைமிங் கனெக்ட் பண்ணுவீங்க. போலருக்கு போலர் வித்தியாசம் ஆகும், பிச்சுக்கு பிச்சு வித்தியாசம் ஆகும். போலர் எந்த மாதிரி போலர் போடுறாங்க, ஸ்பீடு போடுறது, ஸ்லோவர் டெலிவரி, கையிலேருந்து டெலிவரி ஆகும்போது பார்க்கணும். பேட்ஸ்மேன் பார்ப்பாங்க பால் ஸ்லோவாக வருதா, எப்படி வருது, எந்த ஃபிங்கர்லேருந்து ரிலீஸ் பண்ணுறாரு சீம் பொசிஷன், அது தகுந்த மாதிரி பண்ணோம். அப்போ பேட் பிளேஸ் வெரி வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல். சச்சின் டெண்டுல்கர் 6-7 கிரிப் இல்லாமல் விளையாட மாட்டாரு. அசருதீன், லக்ஷ்மண்லாம் பாருங்களேன், அவங்களாம் எலிகெண்ட்டாக இருக்கும். அவங்க ஃப்ளிக்ஸ் ஷாட்டு, ஸ்கொயரில் விளையாடுறது, கிளான்ஸ் பண்ணுறது, ஃபைன் லெக்லாம். ஏன்னா அவங்களும் ரொம்ப லைட்டர் பேட்டை யூஸ் பண்ணுவாங்க. தே ப்ளே வித் த ரிஸ்ட்டு. அவங்கள யூஸ் சிக்ஸ் அடிச்சு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. லக்ஷ்மண், அசருதீன், ஜஹீர் அப்பாஸ், டேவிட் கவார், நிறைய எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் என்னால் அவங்க விளையாண்ட காலத்தில். ஸோ அதனால் பேட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். 4 பேட்டு வந்திருக்கான். இப்போ ட்ரைனிங் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. எப்போ ட்ரெயின் ஆக போகுது சிஎஸ்கேக்கு கேம்ப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அதுக்கு மாதிரி தான் தோனி வருவார். அலசி ஆரஞ்சு அடுத்த வீட்டில் அதை பற்றி எடுத்துன்னு வரேன். ஆல்ரெடி பாகிஸ்தான் தோற்றதுக்கான நிறைய காரணங்கள் போட்டிருக்க படு தோல்விக்கு இதே சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துருங்க. முடிஞ்ச எண்டு கார்டில் வைக்கிறேன், அதை பாருங்கள். நீங்கள் அது எதுக்காக அதை போட்டிருக்கேன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி மட்டும் அவங்களால 3-4 வருஷமாக எங்கேருந்து அவங்க டிக்ளைன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு போட்டிருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து இதை பேட்டை பற்றி தெரிஞ்சு சொல்லுங்கள். பரிபத்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.